அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்த வேலைகள் எல்லாம் நல்ல வேலைகள். ஆமேன். தேவன் செய்த வேலைகள் எல்லாம் நல்ல வேலைகள். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. எதுங்க? கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. பிரியமானவர்களே, தேவன் விசுவாசித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் விசுவாசித்தார். உலகம்னு ஒன்று இல்லாதப்பவே அவர் விசுவாசித்தார். நான் இதை உருவாக்கப் போகிறேன் என்று அவர் நம்பினார். நம்பிக்கையின் பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதப்போ நான் இப்படி ஒன்றை உருவாக்க போகிறேங்கிறத அவருக்குள் பலமாக அதை நம்பினார், அதை விசுவாசித்தார். அல்லேலூயா. அதை விசுவாசித்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அதை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினால அதை பேசும்போது அது உருவானது. ஆமென். அவர் பேசினார், அது வார்த்தையாக புறப்பட்டது. அந்த வார்த்தை போய் அதை எதற்காக பேசினாரோ, எதற்காக அந்த வார்த்தை போனதோ, அது அந்த வேலையை செய்து முடித்தது. அல்லேலூயா. அது அந்த வேலையை செய்து முடித்தது. பேசினார், வானம் உண்டாக கடவுது என்றார். அந்த வார்த்தை போனது, வானம் உண்டானது. அல்லேலூயா. பேசினார், பூமி உண்டாக கடவுது என்றார். அந்த வார்த்தை போனது, அது பூமியாக மாறினது, பூமி உண்டானது. அல்லேலூயா. தேவனுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாய் இருந்தது. நாம் எல்லோரும் அதை படிக்கிறோம். சரி, தேவன் விசுவாசித்ததை, அவர் செய்ததையும் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அதை படிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, ஆதியிலே அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதுதான் முதல், அதுதான் ஆதி. அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கீழே படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆமென். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசினார். அந்த வார்த்தை போனது, அது வெளிச்சமாக மாறினது. வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அதை பார்த்தார், அவர் சொன்னார், அந்த வார்த்தை போனது, அது நடந்தது. நடந்ததை பார்த்தார், அது நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ராத்திரி நேரமும் பகல் நேரத்தையும் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அவர் சொன்னபடியே இன்னைக்கு வரைக்கும் ராத்திரி பகல்னு சொல்லி இரவும் பகலுமாக, ஆமென், இன்றைக்கும் இருக்கிறது. கீழே படிங்க. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இதை நீங்கள் வீட்டிலே போய் இந்த வேதாகமத்தை ஏராளமாய் படித்திருக்கிறீர்கள். அதை மறுபடியும் படிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. விசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. அது தெரியுங்களா? விசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. அது தேவனுக்கே அது உண்டானது. விசுவாசம் தேவனுக்கே விசுவாசம் வந்தது. இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவனே விசுவாசித்தார். நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை உருவாக்கப் போகிறேன், நான் இப்படிப்பட்டதான ஒரு சிருஷ்டிப்பால இப்படி உருவம் செய்ய போகிறேன் என்று தேவன் தன்னுடைய உள்ளத்திலே அதை விசுவாசித்தார். விசுவாசித்ததை பேசினார். பேசின வார்த்தை போனது, அது என்னத்துக்கு பேசப்பட்டதோ அப்படியே அது நடந்ததும் இன்றைக்கும் இருக்கிறதுமா இருக்கிறது. அதற்கு ஆதாரம் சத்திய வேதம். ஆமென். அப்போ அடுத்தபடியாக தேவன் பாருங்க, இப்படி செய்த ஆண்டவர் மனுஷர்களுக்கு தேவன் மாபெரும் கிருபையை கொடுத்தார்.
பாருங்க, அதை நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27, 28 வரைக்கும் படிங்குவேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் என்றார். உண்டாக்குவோம் ஆக என்றார். போதுங்க, அதை விசுவாசித்தார். பாருங்க, நான் இருக்கிற மாதிரி நிறைய உருவங்களை நான் பேசினேன், எல்லாம் வந்துருச்சு. வானத்தை பேசினேன், அது அதே மாதிரி ஆச்சு. சூரியனை பேசினேன், அப்படி ஆயிடுச்சு. நட்சத்திரங்களை பேசினேன், அப்படி ஆச்சு. பூமியை பேசினேன், அப்படி ஆச்சு. நான் என்னென்ன பேசணும்னா எல்லாம் அதே மாதிரி ஆச்சு. நிறையா உயிரினங்களையும் நான் உண்டு பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் வெவ்வேறு மாதிரி உண்டு பண்ணியிருக்கிறேன். பூச்சிங்கள் எல்லாம், பிராணிகள் எல்லாமே நான் உண்டு பண்ணிட்டேன், எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு அடையாளம் உள்ள ஒருத்தர் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்தில். நான் உண்டு பண்ணினது எதுலேயுமே நமக்கு நம்முடைய வடிவத்தில் இதுவரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு தேவன் அதையும் விசுவாசித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை மாதிரி ஒருத்தரை உண்டு பண்ணணுங்கிறதையும் தேவன் விசுவாசித்தார். விசுவாசிக்கும் போது எப்படின்னா, தன்னை பார்த்தே ஒருவரை ஒரு வரையக்கூடிய ஒரு நல்ல வரையக்கூடியவர்கள், புகைப்படத்தை போலவே ஒரு படத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவரை உட்கார வைத்தோ அல்லது அமர வைத்தோ அவங்களை பார்த்து கொண்டே அவங்களுடைய உருவத்தை அப்படியே வரைவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே வரைவார்கள். ஆண்டவர் அவரை பார்த்தே அவரை போலவே நம்மை உருவாக்கினார். ஆனால் அவரே பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் இப்படித்தான் இருக்கிறார்னு சொல்லி அவரை போலவே தேவன் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. உருவாக்கினார். அப்போ உருவாக்கி கீழே படிங்கவே, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம். இதுக்கு முன்னாடி ஆண்டவரை போல ஒரு உருவம் அடுத்து நம்ம தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் முதல்ல நினச்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு அடுத்து ஆண்டவர் எப்படி இருக்காரோ அப்படி ஒரு உருவம்னா அது நம்ம மட்டும்தான். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ தூதர்கள் கூட 6 ரெக்கை, கால், மாட்டு கால் மாதிரி இப்படியெல்லாம் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம மட்டும்தான். ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிற நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 28ஆம் வசனத்தில் படிக்கும்போது பாருங்க, அது படிங்கவே. பின்பு தேவன் அவர்களை நோக்கி பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். போதுங்க, கவனிங்க எல்லாரும். எல்லாமே உண்டு பண்ணின இந்த உலகத்தில் இது எல்லாமையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனுஷனை தவிர இந்த உலகத்தில் படைச்ச எந்த படைப்புக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதனை தவிர இந்த உலகத்தில் தேவன் படைத்த அத்தனை படைப்புகளையுமே ஆண்டவர் இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பொறுப்பை, இந்த அதிகாரத்தை யாருக்குமே ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? இவ்வளவு பெரிய உலகத்தில் இத்தனைய படைத்த தேவன் அதை முழு பொறுப்பையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மனசு மனுஷர்களாகி நமக்கும் இருந்தால் நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சாரு. இந்த உலகத்தை படைச்ச தேவன், சிருஷ்டித்த ஆண்டவர், நான் தான் இதை ஆளணும், நான் தான் இதை நான் சொல்கிறபடி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு தாம் படைச்ச எல்லாமையும் தம்முடைய வார்த்தையின்படி தம்மை கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
இது அத்தனையும் உண்டு பண்ணின அத்தனையும் நம்ம கையில் கொடுத்து நீங்கள் இதை ஆண்டுக்குங்க, சுதந்தரிச்சுக்குங்க, நீங்கள் பழகி பெருகி பூமி அனைத்து நிரப்பி சகலத்தை நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய மனசு உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இத்தனையும் உண்டு பண்ணி சிருஷ்டித்து இதைய நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி மனசு வந்து கொடுக்குறாரு பாருங்க. அவர் விசுவாசத்திலும் அவர் தேவனாய் இருக்கிறார், செய்முறையிலையும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவரை குறை கூறுகிற அளவுக்கு குற்றமே இல்லாத பழுதற்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். இந்த ஆண்டு கொள்ளக்கூடிய இந்த மனிதர்களாகிய இவர்கள் ஏதேன் தோட்டத்திலே ஆளக்கூடிய அந்த ஆளுமையை இவர்கள் தவறினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் நிறைய விஷயங்களில் தவறுறோம். நம்மளை ஆண்டு கொள்ள சொல்லி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நம்ம ஆளுமை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுக்காகத்தான் தேவன் பூமியில் நம்மளை வச்சாரு. மிருகங்களோ பறவைகளோ ஊரும் பிராணிகளோ ஒரு வேளையும் நம்ம மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு ஒரு வீடோ, அதுக்கு ஒரு சேகரிப்போ, அதுக்கு ஒரு சாமர்த்தியமோ, அதுக்கு ஒரு தகுதியோ, அதனுடைய செயல்பாட்டுக்கு மிஞ்சி ஏதேனும் செயல்படுத்தக்கூடியது மிருகங்களில் மிகப்பெரிய யானை, காண்டா மிருகங்கள், இன்னும் பூமியில் சமுத்திரத்தில் இருக்கக்கூடியது பாருங்க திமிங்கலம், இப்படி பெரிய பெரிய ஜீவன்கள் இருக்கிறது. அவைகள் எதுவுமே ஆளக்கூடியவைகளாக இல்லை. அவைகள் வாழ்வுக்கு மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆளுமைக்கு தேவன் நம்மைத்தான் ஆமென் நியமித்து இந்த பவரா பட்டாவை நம்முடைய கையில் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், சகலத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய பவரா பட்டாவை நம்ம கையில் கொடுத்ததில் இவங்க ஏமாற்றம் அடைந்து தவறினார்கள். அல்லேலூயா. கொடுத்ததை வச்சு செயல்படுத்த முடியல அப்படின்னாக்க நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் பறந்து கிடக்கிற அந்த பூமி முழுவதும் அத்தனையும் ஆமேன் அவர் விசுவாசித்தார், அவர் பேசினார், அதெல்லாம் நடந்தது. இன்றைக்கும் அடையாளமாக அது இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் சத்திய வேதம், உலகம் எங்கிலும் பேசப்படுகிற சத்திய வேதம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கிறபடியினால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இது யாருக்கு பொருந்தும்னு நினைக்கிறீங்க? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்றால் தேவனுக்கு பொருந்துமா, மனிதனுக்கு பொருந்துமா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிரிகை இல்லாத விசுவாசம்னா என்ன சொல்லுங்க. பரவாயில்ல, பாருங்க. சரி, நம்ம பைபிளை படிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதில் 14 படிங்கவே. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், கவனமா கவனிங்க, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? புரிஞ்சுக்குங்க. விசுவாசம் ஒன்று இருக்கு. இப்போ மனுஷனுக்கு விசுவாசம்னு ஒன்று இருக்கா இல்லைங்களா? விசுவாசம்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் வேலை செய்யலைன்னாக்க அந்த விசுவாசத்தினால என்ன பலன் இருக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம்னு ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் வேலை செய்தாக்க மட்டும்தான் அது விசுவாசம். ஒரு மனிதன் சாதனைக்கு உரிய மனிதனாக நிற்க வேண்டும், தேறின மனிதனாக நிற்க வேண்டும், தெளிந்த ஞானம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். ஆமேன். இன்னும் பாருங்க, ஆலோசனையில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாம் தேவனிடத்தில் இருந்தது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாம் தேவனிடத்தில் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. தேவன் அப்படித்தான் செய்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை உண்டு பண்ணி அவர் செயல்படுகிறதை போல நாமும் செயல்பட வேண்டும் என்று தான் நம்மை ஏற்படுத்தினார். ஆமேன். அல்லேலூயா.
நம்மை உண்டு பண்ணி நாமும் அவரை போலவே செயல்பட வேண்டும் என்று தான் நம்ம என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவரை போல நாம் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அதை விரும்புகிறார். ஆமென். அப்படி இருக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள், உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள், விசுவாசம் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது வேலை செய்யவில்லை என்றால், நான் புரிகிற மாதிரி சில விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் இருக்கிறான், பிறந்திருக்கிறார், எந்த வேலையும் செய்வதில்லை, ரொம்ப வருஷமாக அவர் அப்படியே இருக்கிறார் அப்படின்னாக்க, அவர் பிறந்ததுனாலேயோ அவர் இருக்கிறதுனாலையோ அல்லது அவரை சார்ந்த குடும்பத்திற்கோ அல்லது அவரை சார்ந்த தேசத்திற்கோ அல்லது அவர் உண்டு பண்ணின தேவனுக்கோ என்ன லாபம்? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன லாபம்? என்ன லாபத்தை காண முடியும்? பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது மகா பெரிய ஒரு சக்தி. அந்த விசுவாசத்தை கையில் எடுக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற முறையில் செயல்பாடு இருந்தாக்க மட்டும்தான் அது விசுவாசம். இல்லை என்றால், அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 26வது வசனத்தை படிங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆவி இல்லாத ஒரு மனிதனாக இந்த பூமியில் கண் விழித்து பார்க்கவோ, மூச்சு சுவாசிக்கவோ, எழுந்து நடமாடவோ முடியாது. ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் செயல்பட முடியும். ஆமென். அப்போ ஆவி இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறதை போல விசுவாசம்னு ஒன்று இருக்கு. ஆனால் செயல்முறையில் ஆவி இல்லாமல் ஒரு செத்த சரீரமாக, செத்த டெட் பாடியாக கிடக்கிற அந்த உடம்பை போல விசுவாசிக்கிறவர்களும் இருப்போம் என்று சொன்னால், அது தேவனுடைய பார்வையிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ சாத்தியமானதவோ இராதென்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது உண்மையிலேயுமே எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆமென். எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது விசுவாசம். அது உங்களுக்குள் வேலை செய்தாலுக்கு மட்டுமே, விசுவாசத்துக்கு வேலை நடந்தால் மட்டுமே விசுவாசம் என்று பேசக்கூடியது பொருந்தும். ஆமென். அல்லேலூயா. அது வேலை செய்யாவிட்டால் அது விசுவாசத்துக்கு பொருந்தாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, வேறொரு வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தருடைய ஆவியான மார்க்கு 16:20 படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். புரியுதுங்களா? இப்போ இவங்க போய் பிரசங்கம் பண்ணினாங்க, இவங்க வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் கர்த்தர் வேலை செய்யறவங்களோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலை, எந்த வேலை செஞ்சாலுமே கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல வேலை. அல்லேலூயா. நல்ல வேலையை, எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும், உலகத்துக்குரிய வேலைகள், ஒரு சம்பாத்தியத்துக்குரிய வேலைகள், அல்லது ஒரு வியாபாரங்கள், அல்லது கடவுளுடைய பணி, ஊழியங்கள், இப்படி எந்த ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும், ஆமேன், அந்த வேலை, ஆமேன், அதை விசுவாசத்தினாலே அதை செய்வதற்கு நீங்கள் அதை கையில் எடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களோடு கர்த்தர் இருந்ததை போல அல்ல, உங்களோடு கர்த்தர் செய்முறையில் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தையும் நம்ம படிக்கலாமே.
கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவருடைய நாமம் என்றென்று மகிமைப்படுவதாக. ஆமேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை பார்த்து, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு முன்னும் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? போதுங்க. அல்லேலூயா. இயேசு எதற்காய் பூமிக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னா, பிதா இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். அவர் அனுப்பின விருப்பத்தை, அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பதுதான் அவருடைய கிரியைகளை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். கவனிங்க. அல்லேலூயா. இப்போ அவர் எதற்காய் அனுப்பப்பட்டாரோ, அவர் எதற்காய் வந்தாரோ, அந்த அனுப்பப்பட்டதும் அவர் வந்ததும் பிதா நோக்கத்தோடு அனுப்பினார், இந்த வேலை முடிக்க வேண்டும் என்று. அந்த வேலையை முடிப்பதற்கு பூமியிலே இயேசுவை தவிர ஒருவரும் இல்லை என்பதை ஆண்டவராகிய பிதா அறிந்து அனுப்புகிறார். அந்த அனுமதி பெற்று இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அவர் வந்து அவர் செய்து முடிக்கிறதைத்தான், பிதா என்னை அனுப்பின அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை, அந்த கிரியைகளை நிறைவேற்ற வந்தேன். ஆமென் சொல்லுங்க. அந்த கிரியைகளை நிறைவேற்ற வந்தேன். தெளிந்தவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஆமாம். எந்த ஒரு காரியத்திலும் இதில் 2 விதமான செயல்பாடு இருக்கிறது. கிரியைகள் என்றால் நற்கிரியை, துர்க்கிரியை. அதற்கு நம்ம மொழியிலே நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்க, நல்ல வேலை, கெட்ட வேலை. அல்லேலூயா. நல்ல வேலையை கையில் எடுத்தால் நல்லதாக இருக்கும், கெட்ட வேலையும் கையில் எடுத்தால் அதையும் செய்யலாம், அது கெட்டதாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. 2 வேலை தான். அந்த வேலை தவறானது, இந்த வேலை சரியான வேலை, 2மே வேலை தான். தப்பான வேலை அது வேலை தான், நல்லது அதுவும் வேலை தான். அல்லேலூயா. ஆனால் நல்ல வேலை நல்லவர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். நல்ல வேலை நன்மையானவைகளை நிறைவேற்றும். நல்ல வேலையானது எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த நல்ல வேலைக்கு தேவன் கூட துணை இருக்கிறார், கூட இருந்து அவர் செயல்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. கெட்ட வேலைக்கு தேவன் கை கொடுக்கிறதில்லை, நல்ல வேலைக்கு தேவன் கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது. இங்கே திருப்பிக் கொள்ளுவோம். அதே யாக்கோப்புக்கு வாங்க. யாக்கோப்பு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும், கிரியைகள் இல்லாதவனானால், அந்த விசுவாசத்தில் செயல்முறை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை காப்பாற்றுமா? அந்த விசுவாசம் அவனை வாழ வைக்குமா? அந்த விசுவாசம் அவனுக்கு துணை நிற்குமா? அந்த விசுவாசத்தினால் என்ன பலனை கண்டடைய முடியும்? ஆமென். அல்லேலூயா. ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால், அது இருக்கிறதுனால் பலன் ஒன்றும் இல்லை, அது செயல்பட்டாத்தான் பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது இருக்கிறதுனால செயல்பாடு இல்லை, அது செயல்பட்டாக்க மட்டும்தான் அது பலனை எடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதான் ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், அல்லது ஒரு குடும்பமாகட்டும், அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அது செயல்படாவிட்டால் அதிலிருந்து எந்த லாபத்தையும் அடைய முடியாது. ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையை பரிபூரணமாக செய்து முடிப்பதற்கு விசுவாசம் செயல்படும். அல்லேலூயா. அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னாக்க, அந்த பிஸ்னஸ் ஆரோக்கியமாக அந்த பிஸ்னஸ் நடக்க, அது நிறைவேற அந்த விசுவாசம் உதவி செய்யும். ஒரு ஊழியம் செய்கிறோம் என்றால் அந்த ஊழியத்தில் ஆண்டவர்
எதற்காய் ஆண்டவர் பிரயாசப்பட வைக்கிறாரோ, நம்ம எதற்காய் செய்கிறோமோ அந்த பிரயாசத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலமுள்ளவராக இருந்து ஊழியத்திலே பலமுள்ளவைகளை நிறைவேற்றுவார். இது எல்லாமே விசுவாசத்தினால் நடக்கக்கூடியது. ஆமேன். அந்த விசுவாசத்தில் கிரியைகள் இல்லை என்றால் சாத்தியம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிரிகை இல்லை, அதாவது செயல்முறை இல்லை, அதாவது நடைமுறையில் எதுவும் நடக்கவில்லை என்றால் அந்த விசுவாசத்தினால லாபம் ஒன்றையும் நம்ம அடைய முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இப்பிரபஞ்சத்திலே உலக வழக்கத்தின்படி, உலகத்தினுடைய பாரம்பரியம், அந்த செயல்முறையின்படி எல்லாரும் வாழ்கிறதை போல, எல்லாரும் இருக்கிறதை போல, நம்ம ஒரு வீடு வாங்கணும், அல்லது நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நம்ம பணம் சேர்த்தணும், அல்லது நம்ம சம்பாரித்து எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, நமக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அது சத்தியத்தின்படி அது ஏற்கத்தக்கது அல்ல. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அப்படி பார்க்குறவர்களாக இருந்தால், அப்படி நினைக்கிறவர்களாக இருந்தாக்க நம்ம விசுவாசத்தினால எதையும் செய்யக்கூடியவர்களாக இல்லை என்று அர்த்தமாகும். ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தினால எந்த ஒரு காரியத்தையும் கிரிகள் மூலமாக செயல்படுத்த முடியாதவர்கள் தான் ஒரு வீடு கட்டணும், அல்லது பணம் சம்பாதிக்கணும், அல்லது பிள்ளைங்க பசங்களுக்கு இப்படி செய்யணும், எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க விசுவாசிக்காதவர்களும் அதை செய்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்காதவர்களும் அதை செய்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் விசுவாசித்தார், இவ்வளவு பெரிய பூமியை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஒரு மேப்பு, ஆமாம், ஒரு பிளான் போட்டார். அந்த மேப்பு வரைஞ்சி அதுக்குள்ளே என்னென்ன இருக்கணுங்கிறத ஒரு திட்டம் போட்டு இதை நான் செய்ய போகிறேங்கிறத நம்பினார், விசுவாசித்தார். அதற்கு பிற்பாடு பேச ஆரம்பித்தார். அந்த பேசின வார்த்தைகள் அதை உண்டு பண்ணினது. அல்லேலூயா. விசுவாசம் வேலை செஞ்சது, அது கிரியை செஞ்சது, அது செயல்பட்டது. ஆமேன். அல்லேலூயா. நம்ம பேசுறதுனால ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. சும்மா பேசுறதுனால எதுவும் கிடையாது. அல்லது நம்ம விசுவாசிக்கிறதுனாலையும் நல்லது, விசுவாசம் நல்லது. ஆனால் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அது விசுவாசம். நம்பிக்கைங்கிறது, நம்பிக்கையில் நடக்கிறது தெரிஞ்சால் தான் அது நம்பிக்கை. விசுவாசத்தில் நம்ம விசுவாசிக்கிறது நடந்தாக்கத்தான் அது விசுவாசம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு மகா பெரிய ஒரு கிருபை தந்தார். அல்லேலூயா. யார் அவர் செஞ்சு முடிச்சதை எல்லாம் அடையாளப்படுத்தி நமக்கு அந்த அதிகாரத்தை இந்த பூலோகத்தில் செயல்படுத்த அதை நமக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். இது மனிதனை தவிர வேற யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதனை தவிர வேற யாருக்கும் கொடுக்கல. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சூரியன் எவ்வளோ பெருசு, சந்திரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய, பூமி எவ்வளோ பெருசு, மிருகங்கள், நம்ம விட பெரிய பெரிய மிருகங்கள், பறவைகள் எத்தனையோ இருக்குது, சமுத்திரம் ஏராளமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு 5 அடி 6 அடி இருக்கிற மனுஷனாகிய நம்மை அவருடைய வடிவத்தில் ஒரு பொம்மையாக உருவாக்கி நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை ஆண்டு கொண்டு நம்ம செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம செய்ய வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14:12 படிங்க. யோவான் 14:12. ஆமேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். போதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மகா பெரிய ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. இதை படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிறது ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, 2 தடவை அதை சொல்கிறாரு. உண்மையாகவே உண்மையாகவே அப்படின்னு பொருந்தும். அல்லேலூயா. ஆமாம். பாருங்க,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை அப்படியே நீங்கள் விசுவாசத்தில் அதை ஏற்றுக்கொண்டால் நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே இயேசு எனக்கு சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே இயேசு எனக்கு சொல்லுகிறார். ஆமென். இது யாருக்கு சொல்லியிருக்கார் இப்போ? ஆமென். அல்லேலூயா. இப்போ இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு உங்களுக்கு சொல்லுகிற என் நாம என்ன பாருங்க, நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான். போதுங்க. அல்லேலூயா. இயேசு, நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்களாக இருக்கிறீங்க, இந்த வேதத்தை படிக்கிறவங்களாக இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க, அநேக விஷயத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இப்படி இருக்கிற உங்களை பார்த்து நான் உங்களை கேட்குறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குற விதமாக நான் உங்களிடத்தில் கேட்குறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், கிரியைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அல்லேலூயா. இப்போ இயேசு உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு ஏதாவது ஞாபகத்தில் இருக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்கம்மா. அடுத்தவங்க சொல்லுங்க. ஆ எழுப்பினார். ஆ சரி. இப்போ அப்படியே நல்லா கவனமாக கவனிங்க. அல்லேலூயா. என்னன்னா, இயேசு செய்கிற மாதிரி நீங்கள் செய்கிறவங்கள மாறிட்டீங்கன்னா இப்போ செய்கிற வேலையெல்லாம் எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவரே என்ன சொன்னார்? ஒரு உத்தரவாதமான வார்த்தையை, அந்த அதிகாரத்தை, அந்த வரத்தை, அந்த அவருக்குள்ள இருக்கிற ஆவியை நமக்கு கொடுத்து, நான் செய்யறத நீங்கள் செய்வீங்க, நான் செய்யறதுக்கு அதிகமாகவும் நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லி நம்மை உத்தரவாதம் பண்ணி அவரே சீல் பண்ணி அதில் சைன் பண்ணியிருக்கார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சீல் பண்ணி அதில் சைன் பண்ணியிருக்கிறார். நம்ம உலக வழக்கத்துக்கும் உலக கலாச்சாரங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அநேக நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே, அவர்களை ஒப்பனையாகவும் அவர்களை போலவும் இந்த உலகத்துக்கு நாம் என்னை மதிக்க வேண்டும் என்றும் மரியாதை எனக்கு இருக்கணும்னு சொல்லியும் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நல்லா வாழணும்னு சொல்லியும் வாழ்கிற சகோதர சகோதரிகள் இப்பிரபஞ்சத்தில் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து, அந்த காலத்திலும் அவர்கள் அப்படி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து ஆமேன் அந்த அஸ்திவாரத்து மேல் கட்டலை, அவர் ஒரு புது அஸ்திவாரம் போட்டார். அந்த அஸ்திவாரத்தில் கட்டுவதற்கு ஏராளமான கற்களும் ஏராளமான பொருள்களும் வந்து சேர்ந்ததைப் போல இயேசு கிறிஸ்து போட்ட அஸ்திவாரத்தின் மேலே ஆமேன் ஆமேன் கட்டுவதற்கு ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு உலகம் பூரா இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. அவர் போட்டிருக்கிற அஸ்திவாரம் சாதாரணமான அஸ்திவாரம் அல்ல. இயேசு கிறிஸ்து வராததுக்கு முன்னாடி போட்ட அஸ்திவாரங்கள் மேலே ஆமேன் இப்படிப்பட்டதான பெருக்கத்தை பார்க்க முடியல, இப்படிப்பட்டதான விசுவாசத்தை பார்க்க முடியவில்லை, இப்படிப்பட்டதான கிரியைகள் இயேசுவுக்கு பின்னால மனுஷர்களும் செய்ய முடியும் என்கிறதான மாபெரும் சக்தி அந்த காலங்களில் இல்லாதது இக்காலங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவர் நமக்கு கொடுத்த வரம், அந்த அதிகாரம், அந்த கிருபையினால கிரிகள் மூலமாக உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிலைநிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாதாரணமான விஷயங்கள் கிடையாதுங்க. கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது.
அப்போ இயேசு ஒருத்தனை செத்தவனை எழுப்பினார் என்றால் அதே விஷயத்தை நீங்களும் ஒரு இடத்தில் இறந்து போனவனை எல்லாருக்கும் முன்பாக ஆமேன் இளவுக்கு போனேன்னு சொல்லாம, நான் சாவுக்கு போனேன்னு சொல்லாம, நான் டெத்துக்கு போனேன்னு சொல்லாம, நீங்க இயேசுவை போல போய் அந்த சரீரத்தை விசுவாசத்தில் எழுப்புவீர்கள் என்று சொன்னாக்க அன்னைக்கு தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, பயங்கரமான மந்திரம் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கிற மனுஷன், அந்த மனுஷனை எல்லாரும் பார்க்கறதுக்கு போறாங்க அப்படின்னா நம்மளும் அதை பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னா அவங்களில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம். அந்த கட்டுகளை உடைக்கிறவங்களாக தேவன் கொடுத்த அந்த கிருபையினால கிரிகள் மூலமாக அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக போய் நீங்கள் போய் நிற்கும் போது அந்த கட்டுகள் உடைந்து அங்கே அந்த மனிதன் சுகமாவான் என்று சொன்னால் அல்லேலூயா, அப்போ தான் கிரிகள் என்றால் உங்களுக்கு என்னன்னு சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டமே வரும். நீங்கள் சம்பாதிக்கிற பணமோ, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ, இப்போ செய்கிற வேலையோ, இதையெல்லாம் பார்க்கலும் எல்லாம் உங்கள் பாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொற்ற அளவுக்கு இந்த தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆமேன் உங்களுக்கு முன்னால் கொண்டு வர அளவுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் செயல்முறை இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லை என்றால் செயல்முறை இல்லை என்று சொன்னால் விசுவாசம் இருந்து பிரயோஜனம் என்ன? உயிர் இருக்கிறது, ஆள் இருக்கிறது, எந்த வேலையும் இல்லை என்று சொன்னால் அந்த உயிர் இருக்கிறதுனால, ஆள் இருக்கிறதுனால யாருக்கு என்ன பலன்? அல்லேலூயா. என்ன லாபம்? அல்லேலூயா. சரி, இப்போ யாக்கோப்புக்கு வாங்க. அதே யாக்கோப்புக்கு வாங்க, 15 படிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? கேட்டீங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்ப படிச்சது புரிஞ்சுதா? நான் சொல்றேன் பாருங்க. யாரோ ஒருத்தர் ரொம்ப பசியோட இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? பசி தாங்க முடியல, நான் இப்போ இந்த பசிக்கு இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க என்னை பார்க்குறாங்க, ஏதாவது எனக்கு செய்வாங்க அப்படின்னு ஒருவேளை அவர் எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப குளிர் அடிக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நெருப்பு போட்டு வாங்க இங்கே உட்காருங்க, நல்லா குளிர் காய்ங்க, கொஞ்சம் சூடு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவர் எதிர்பார்த்துட்டு வந்தது என்ன, நம்ம செய்யறது என்னங்கிறது இந்த வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கறது என்ன? பசி. அந்த பசிக்கு இவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம குளிர் காஞ்சிட்டு போங்க, சமாதானத்தோடு போங்க அப்படின்னு சொன்னாக்க கிரிகள் இல்லாத ஒரு விசுவாசத்துக்கு பொருந்தும் அது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கிரிகள் இல்லாத விசுவாசத்துக்கு பொருந்தும். விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் அவர் எதிர்பார்த்துட்டு வந்தது. பெரிய விஷயம் உங்ககிட்ட ஒன்று இல்லைன்னாலும் சிம்பிளாக ரொம்ப கம்மியாக ஒரு 10 ரூபா உங்ககிட்ட இருக்குது அல்லது ஒரு 20 ரூபா இருக்குது, வாங்க ஒரு டீ சாப்பிடுங்க, எங்கிட்ட இவ்வளவு தான் பணம் இருக்குது, ஒரு டீ கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துருந்தீங்கனாக்க அந்த இடத்துல அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுங்களா? அப்பா ரொம்ப பசியாக இருந்தது, இவங்க யாருன்னே தெரியல, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது வாங்கி கொடுக்குறவங்க வந்தாங்களே கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உண்டாகிறதுக்கு அதுதான் கிரிகள் என்று வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு கீழே அதனுடைய திட்டவட்டத்தை சொல்றாரு பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். கேட்டீங்களா? விசுவாசமும் கிரிகள் இல்லாத இருந்தால் விசுவாசத்தினால என்ன பலன்? அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் செயல்முறை இல்லை அப்படின்னாக்க ஆள் இருக்குது, வேலையே செய்யறது இல்லை, உட்கார்ந்த இடத்துல பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாக்க ஆள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. விசுவாசங்கிறது செயல்முறை வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேலை செய்யுதென்றால் அது கிரியை செய்கிறது என்று அர்த்தம். ஆமேன். அது கிரியை நடப்பிக்கிறது என்று அர்த்தம். இந்த காரியத்தை தான் பாருங்க, கீழே படிங்கவே,
ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, ஆமென். எனக்கு கிரியைகள் உண்டு, ஆ, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, ஆ, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஆ, தேவன் ஒருவர் உண்டென்று ம். விசுவாசிக்கிறாய், ஆ. அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆ. பிசாசுகளும் விசுவாசித்து பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றன. கேட்டீங்களா? அல்லேலூயா. பிசாசுகளும் எப்படித்தான் விசுவாசிக்குதாமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. மேலே ஒரு தேவன் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். நான் அவருக்கு சமம் இல்லை, நான் பேய், எனக்கு தெரியும். ஆனால் அவரை நினைக்கும் போதே எனக்கு நடுக்க வருது. அவரை பார்க்கும்போது, அவரை நினைச்சனா போது எனக்கு கைகள்லாம் நிறுத்த முடியல, நடுக்க வருது அப்படின்னு சொல்லி அவரை நினைக்கும் போது, அவரை பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது பேய்கள் நடுங்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எதிர்பார்க்கிறவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இராவிட்டால் விசுவாசத்தினால் லாபம் ஒன்றுமில்லை. ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தினால் லாபம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், விசுவாசத்திலே வேலையும் செய்யலாம், விசுவாசத்திலே வியாபாரமும் செய்யலாம், விசுவாசத்திலே ஊழியமும் செய்யலாம். இந்த மூன்றுமே விசுவாசத்திலே நாம் செய்யக்கூடியவைகளுக்கு பொருந்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செய்யக்கூடியவைகளுக்கு பொருந்தும். விசுவாசத்திலே உண்மையாக ஒரு செயல்முறையை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் நல்ல வேலை. அந்த வேலை முன்னாடி ஒருத்தர் இந்த வேலை செஞ்சிட்டு இருந்தார், அதே வேலை தான். ஆனால் அந்த வேலையை இவர் வந்ததுக்கு பின்னாடி இவர் செய்கிறாரு, அதே வேலை தான். ஆனால் இந்த வேலை எந்த ஒரு பிழையும் இல்லை, அற்புதமாக ஆரோக்கியமாக இந்த வேலையில் எந்த குற்றமும் இல்லாத அளவுக்கு அற்புதமாக அடையாளமாக செய்யுது. இந்த வேலையை பார்க்கும்போது இந்த ஆள் முதல்ல நமக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்லையேன்னு சொல்லி அந்த வேலை கொடுத்தவர்கள் நினைப்பார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆள் முதல்ல கிடைச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு அந்த வேலை கொடுத்தவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. அல்லேலூயா. ஒரு வியாபாரம் செய்கிறோம், அநேக வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அநேக இடத்துல அநேக விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் உயர்வுக்கு வர்றாங்க. அதில் விசுவாசத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விசுவாசத்தினாலே எதை தொட்டாலும், உபாகமத்தில் எழுதியிருக்கிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றுக்கும் உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ அவன் விருத்தி அடையணும். ஆபிரகாம் பிஸ்னஸ் பண்ணார், ஈசாக்கு பிஸ்னஸ் பண்ணார். ஆபிரகாம் ஏராளமான மனிதர்களை தன்னோடு கூட வைத்திருந்து அநேக ஆடுகளை மாடுகளை அநேக வைத்திருந்து ஒட்டகங்கள், இப்படி விவசாயம் அக்ரிகல்ச்சர், இப்படி பல வியாபாரங்களை ஆபிரகாம் பண்ணினார். அவர் பண்ணின அந்த வேலையில் பாருங்க, அவர் எதை தொட்டாலும் பெருகுச்சு, அதை எதை தொட்டாலும் ஓங்கி மேலோங்கி வந்துச்சு. கிரிகள் பிஸ்னஸ் அது. அல்லேலூயா. அவர் பிஸ்னஸ் பண்ணார். அந்த பிஸ்னஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள்ல அவர் மேலோங்கியே வந்தார். அவர் கீழே சரிஞ்சு போகவே இல்லை. ஆனால் அவர் எதை செஞ்சாலும் விசுவாசத்தில் செஞ்சார். ஆமாம், அவர் செய்கிறது எல்லாமே அவருக்கு நடக்கிறதும் நிறைவேறதுமா இருந்தது. கிரிகள். அல்லேலூயா. இது பிஸ்னஸ். அல்லேலூயா. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஆளுக்கு கடவுளுடைய அழைப்பு வந்து ஊழிய வேலைக்கு அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. ஊழிய வேலைக்கு அழைக்கப்பட்டார். அவரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த செய்திகளை நம்ம அநேக தரம் கேட்டிருக்கிறோம். மோசஸ் அவர் பயங்கரமான ஞானவான்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு இன்ஜினியர். அங்கே எகிப்து நாட்டில் அப்படிப்பட்டதான மாபெரும் சாதனைகளை செஞ்சுட்டு வந்தாலும் அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தால ஆண்டவர் அந்த வேலையில் வேறொரு வேலை உனக்கு தரவான்னு சொல்லி அழைக்கும்போது இவர் விரும்பி வரல, அந்த வேலைக்கு விரும்பி வரல. ஆனால் அந்த வேலைக்குத்தான் ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்டு வைத்திருந்தார். ஆமேன். அல்லேலூயா. உங்களை அப்படித்தான்
கவனமாக இருங்க. நிறைய காரியத்தில் நம்ம லாஸ் ஆகுறோம், நிறைய விஷயத்தில் பின்னால் போகிறோம், நிறைய சரிஞ்சு போகிறோம். என்ன காரணம்னு எனக்கு தெரியல, இதுக்கு முடிவும் தெரியல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் இருந்தாலும், உங்களை ஒரு வேளை ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த அழைப்பை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க, நான் கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறவங்களாகவும் அவர் சொல்கிறவராகவும் நில்லுங்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார். சரியா? ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறவங்களா இருந்தால் அவர் சொல்கிறவராக இருப்பார். நம்மளே சொல்லி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அவர் கேட்குறவராக இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம மேலே என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லி நமக்கு தெரியும். மோசே நிறைய இடத்துல பேசினார், அவரை பேச விடாமல் இவர் பேசினார். என்னன்னு, எனக்கு வாய் பேச முடியாது, என் நாக்கு சரியில்லை, நான் அந்தளவுக்கு நான் அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு எதிர்வாதமாக அவரோட பேசினார். அப்போது அவர் சொன்னார், நீ பேச வேண்டாம், உன் வாய் சரியில்லை, உன் நாக்கு சரியில்லைன்னா பரவாயில்ல, உனக்கு பக்கத்தில் உன் கூட சேர்ந்திருக்கிற சகோதரன் இருக்கான்ல ஆரோன், அவன் உனக்கு பதிலாக அவன் பேசுவான், நீ வேலையை செய்ய, அவன் பேசுகிறவனா இருப்பான், நீ வேலை செய்கிறவனா இருப்ப அப்படின்னு சொல்லி தேவன் ஏற்படுத்தினார். அப்போது அவர் பேசுறதுக்கும் இவர் வேலை செய்யறதுக்கும், ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை இவர் செய்வார். ஆண்டவர் சொல்கிறத பேசுறது ஆரோன் பேசுவார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் ஏற்படுத்தின வேலை ஊழியம் நடக்கிறது. பாருங்க, ஒரு வேலை செய்கிறவன் அந்த வேலையை நிறைவேற்றுவதும், ஒரு வியாபாரம் செய்கிறவன் வியாபாரத்தில் ஓங்கி வளருகிறதும், ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் பயங்கர பிஸ்னஸ் மேனாக இருந்து ஓங்கி வளர்ந்ததும் என்ன காரணமாக இருக்குது என்று சொன்னால் அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசத்தை கிரிகள் மூலமாக, அதாவது வேலை செயல்பாடு மூலமாக அது செய்து காண்பித்தது ஆதாரபூர்வமாய் சத்திய வேதத்தில் நம்முடைய தலைமுறைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஏதோ ஆதாரம் இல்லாத ஒன்றும் கிடையாது. ஆமேன். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக சரித்திரத்தை ரெண்டாக வகுத்து வச்ச தேவன் எல்லா விஷயங்களையும் புள்ளி விகரமாக வேதாகமத்திலே எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செயல்பட வேண்டியது வேலையாய் இருந்தாலும் சரியா செயல்பட வேண்டும். நல்ல வேலையில கையில் எடுக்க வேண்டும், நல்லதாக செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் பிரசங்கம் பண்றப்போ ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யறப்பவும் கூட இருப்பார். ஊழியம் செய்யணும்னு ஒருவேளை ஆண்டவருடைய திட்டம் இருக்குது, ஊழியம் செய்யணும்னு நீங்க விரும்பி ஊழியத்துக்கு போனால் அங்கேயும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்க எதை செஞ்சாலும் விருத்தி அடையும். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் பெருகும். மனவேதனை இருக்காது, மனசுல கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. இன்னைக்கு செஞ்ச வேலை பரிபூரணம் அடைஞ்சது, இன்னைக்கு ஆரோக்கியமா தேவன் எனக்கு நடத்தினார் என்று சமாதானத்தோடு தூங்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் செத்ததா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். நம்பிக்கை செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கை. விசுவாசம் கிரியை செய்யாவிட்டால் அது விசுவாசம் இல்லை. மக்களே, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வரவில்லை, மாலை ஆராதனைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது கீழே படிக்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்கிறத நல்லா கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய நாமத்துக்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன். கீழே படிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வீணான மனுஷனே, பார்த்தீங்களா? வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமேன். போதுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல உண்மையா ஆவிக்குள்ள நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா கிரிகள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிரிகள் இருக்குதா இல்லையா? நம்முடைய கிரிகள் எதை சார்ந்து வேலை செய்கிறது?